இம்முறை உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரிலே நடப்பு சாம்பியனான நியூசிலாந்து 6 முறை கிண்ணங்களை வென்ற ஆஸ்திரேலியா, பலம் வாய்ந்த இந்தியா மற்றும் அண்மைய ஆசிய கிண்ண வெற்றியாளர்களான இலங்கை உள்ளிட்ட மொத்தமாக 12 அணிகள் போட்டியிட இருக்கின்றன. மகளிருக்கான 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரிலே முதல் முறையாக இம்முறை 12 அணிகள் போட்டியிட காத்திருக்கின்றன. கிரிக்கெட்டினுடைய தாயகமான இங்கிலாந்தினுடைய 7 சிறப்பு வாய்ந்த மைதானங்களிலே இம்முறை போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. மகளிருக்கான 2020 உலகக்கிண்ணத்தை இலங்கை அணி ஒரு தடவை கூட சுவீகரித்ததில்லை. The little boy from Rosario, Argentina, on behalf of them. Here comes Tuano. The world record's gone. That's Neeraj Chopra. ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த 2026 மகளிருக்கான 2020 கிரிக்கெட் தொடரானது எதிர்வருகின்ற 12ஆம் தேதி ஆரம்பமாகி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை கிரிக்கெட்டினுடைய தாயகமான இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் நாடுகளில் இடம்பெற இருக்கின்றது. இம்முறை உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரிலே நடப்பு சாம்பியனான நியூசிலாந்து, 6 முறை கிண்ணங்களை வென்ற ஆஸ்திரேலியா, பலம் வாய்ந்த இந்தியா மற்றும் அண்மைய ஆசிய கிண்ண வெற்றியாளர்களான இலங்கை உள்ளிட்ட மொத்தமாக 12 அணிகள் போட்டியிட இருக்கின்றன. ஆகவே இம்முறை உலகக்கிண்ணம் தொடர்பான தகவல்களை நாங்கள் இந்த தொகுப்பிலே ஆராய இருக்கின்றோம். இது பாப்லே, நான் ஜீவானந்தம் லாவண்யன். மகளிருக்கான 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரிலே முதல் முறையாக இம்முறை 12 அணிகள் போட்டியிட காத்திருக்கின்றன. வழமையாக 10 அணிகள் மட்டுமே போட்டியிட்டு வந்திருந்த இந்த காலத்தில் தற்போது புதிதாக 2 அணிகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. நெதர்லாந்து மற்றும் ஸ்கொட்லாந்து ஆகிய 2 அணிகளும் மகளிருக்கான உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் வாய்ப்பினை பெற்றுக் கொண்டுள்ளன. மகளிர் T20 உலகக்கிண்ண வரலாற்றிலேயே முதன்முறையாக தகுதி பெற்று நெதர்லாந்து மகளிர் அணி சாதனை புரிந்துள்ளது. நேபாளத்தில் நடைபெற்ற உலக தகுதிச் சுற்று போட்டியில் அமெரிக்க அணியை வீழ்த்தி தங்களது இடத்தை இந்த அணி உறுதி செய்தது. அதேபோன்று தகுதிச் சுற்று போட்டியில் மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஸ்கொட்லாந்து மகளிர் அணியும் தொடருக்கான தகுதியை பெற்றுக் கொண்டது. வளர்ந்து வரும் இளம் வீராங்கனைகளை கொண்ட இந்த அணி முன்னணி அணிகளுக்கு சவால் அளிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இம்முறை தொடரை பொறுத்தமட்டில் குழு ஏயில் ஆஸ்திரேலியா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நெதர்லாந்து ஆகிய அணிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. குழு பியில் இங்கிலாந்து, நடப்பு சாம்பியனான நியூசிலாந்து, மேற்கிந்திய தீவுகள், இலங்கை, அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து ஆகிய அணிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. கிரிக்கெட்டினுடைய தாயகமான இங்கிலாந்தினுடைய 7 சிறப்பு வாய்ந்த மைதானங்களிலே இம்முறை போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. முதலாவது போட்டியிலே இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகள் இம்முறை பல பற்றி நடாத்த காத்திருக்கின்றன. இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதுகின்ற முக்கிய போட்டிகள் ஓல்ட் டிராஃபர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் இடம்பெற உள்ளன. இங்கிலாந்து மற்றும் ஸ்கொட்லாந்து அணிகள் மோதும் விறுவிறுப்பான போட்டிகள் லீட்ஸிலும், நடப்பு சாம்பியனான நியூசிலாந்து அணி தனது முதல் 3 போட்டிகளையும் சவுத்ஆம்ப்டனிலும், இலங்கை, மேற்கிந்திய தீவுகள், அயர்லாந்து அணிகள் மோதும் லீக் போட்டிகள் பிரிஸ்டனிலும், இம்முறை தொடரின் 2 அரையிறுதிப் போட்டிகளும் லண்டன் ஓவல் மைதானத்திலும், தொடரினுடைய இறுதிப் போட்டி ஜூலை மாதம் 5ஆம் தேதி லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்திலும் நடைபெற உள்ளன. 2009ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற முதலாவது உலகக்கிண்ண தொடரை இங்கிலாந்து அணி கைப்பற்றியது. அதன் பின்னர் ஆஸ்திரேலிய அணி 2010, 12, 14 ஆகிய ஆண்டுகளில் தொடர்ச்சியாக 3 முறைகள் சாம்பியனாகி சாதனை படைத்தது. 2016ஆம் ஆண்டு மேற்கிந்திய தீவுகள் அணி சாம்பியன் பட்டத்தை வென்ற போதிலும் ஆஸ்திரேலிய அணி மீண்டும் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி 2018, 20 மற்றும் 2023ஆம் ஆகிய ஆண்டுகளில் மீண்டும் ஒரு ஹட்ரிக் வெற்றியை பெற்று 6வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற அண்மைய தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி நியூசிலாந்து அணி முதன்முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று நடப்பு சாம்பியனாக வலம் வருகின்றது. மகளிருக்கான 2020 உலக கிண்ணத்தை இலங்கை அணி ஒரு தடவை கூட சுவீகரித்ததில்லை. ஆனால் இம்முறை கிண்ணத்தை சுவீகரிக்கும் எண்ணத்தோடு சமரி அத்தபத்து தலைமையிலான இலங்கை அணி களம் காண்கின்றது. இதுவரை நடைபெற்று முடிந்துள்ள 9 உலக கிண்ண கிரிக்கெட் தொடர்களிலும் இலங்கை அணியினால் லீக் சுற்றை தாண்டி அரையிறுதிப் போட்டிகளுக்கு தகுதி பெற முடியவில்லை. இருப்பினும் சமரி அத்தபத்து தலைமையிலான தற்போதைய இலங்கை மகளிர் அணி அண்மை காலங்களில் ஆசிய கிண்ணத்தை வென்றதும் மற்றும் உலக கிண்ண தகுதி சுற்று போட்டிகளில் சாம்பியன் பட்டம் வென்றதும் போன்ற சிறப்பான செயல்பாடுகளினால் மிக வலுவான அணியாக உருவெடுத்துள்ளது. இதனால் 2026 உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணி புதிய சாதனைகளையும் படைக்கும் எனவும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. 12 அணிகள் மோதுகின்ற மகளிருக்கான 2020 உலக கிண்ணத்தை இம்முறை யார் வெல்ல போகின்றார்கள் என நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு காமெண்ட் செக்ஷனிலே தெரிவியுங்கள். மீண்டும் ஒருமுறை பாப்லே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன். The little boy from Rosario, Argentina, on behalf of them. Here comes Tuano. The world record's gone.